ஷேய் பிரம்மா பிரம்மா கணக்குடா, எல்லாம் கேட்டுக்கோங்கடா. மகாராஷ்டிரா டெல்லி வரைக்கும் மந்திரி பணம் பேப்பரை வச்சே கட்டிட்டார். மந்திரி ஒருத்தர் ஆட்டிட்டு வந்தானா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா செட்டியார்பட்டி தலபாயபுரம் கொடியை தூக்கி ஆட்டி மாற்றி வந்த அரசியல்வாதி பூரா எல்லாம் அரசியல்வாதியாக உட்காந்துருக்கான் தலபாயபுரம் செட்டியார்பட்டியில். ஐயையோ கட்டி பிடிச்சி மாற்றி இப்போ உள்ள ஜென்ரேஷனுங்களுக்கு இப்போ தமிழ் வார்த்தை தமிழ் பண்பாடில் கொடுக்கணும். மாற்றி கிஸ் அடிக்கான், மாற்றி கையை குலுக்குதான், மாற்றி தூக்கி சேரில் தூக்கி வைக்கான், நாற்காலி சேரில். இதெல்லாம் என்னடா ஒரு விளையாட்டுக்காடா நான் பூமியை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். புரியுதா? அதுக்கு தான் இவனை மந்திரத்திலே ஒரு அடி இங்கேருந்து என்னம்மா அடிக்கார். ஐயோ அவன் கூடிய சீக்கிரம் மந்திரி படுக்க அறையில் சுடுகாடு லேட்டாக தான் போவோம், ஆனால் ஆஸ்பத்திரியில் படுக்க விட்டு அறுப்பார். திமிர் பிடிச்சவன், ரொம்ப திமிர். இவனோட சேர்ந்த சொக்கார நிதியமைச்சர் அவனும் திமிர். சென்னை மெட்ராஸு முதலமைச்சர் திமிர். அந்த திமிரை இப்போ அந்த பேப்பரை மந்திரத்தில் கட்டி குடும்பமே பேய் மாதிரி ஆட்ட விடுவார். இன்றைக்கி இந்த தமிழ்நாடு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் இந்த பேப்பரை வச்சு விளையாடுதான்ல, இந்த பேப்பரை பார்க்காரு. இப்போ கட்டிட்டார், மந்திரத்தை கட்டிட்டார். அந்த பேப்பரை அடிக்க விடணும்ல, பேப்பர் வச்சுருப்பான் சாக்கா குடன்னு வச்சு அந்த பேப்பரை இப்போ அடிக்க விடுவார். ஏன்னா வெளிநாடு பூரா அங்கங்கே பேங்குகளை இறக்கி வச்சுருக்கான், அங்கங்கே தீவுகளை இறக்கி வச்சுருக்கான். தமிழ்நாட்டுக்காரப்பே தமிழ் வார்த்தை பேசுகிறோம்ல, மூளை திரிக்காதடா. எல்லாம் இப்போயே ஓட்டுக்கு ஜனநாயக ஓட்டு போடுறதுக்கு வார்டில் எத்தனை பேர் இருக்கான் செத்ததெல்லாம் கழிங்கடா. சீக்கிரம் செத்த பைகளை ஓட்டெல்லாம் கழிங்க, ஏற்கனவே பிடிச்சி வராங்க, நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறுது அப்படின்னு. சரியா? முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. கிஜானா எல்லா கழுதையும் ஒண்டிச்சு நெரிச்சிருவார். மந்திரத்தை கட்ட அந்த பேப்பர் மாயமாக மறையும். அது இவரால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது, கடவுளால் தான் முடியும். மந்திர சக்தியை விட்டுட்டார், மந்திர பவர் அதை விட்டுட்டார். இனிமேல் பூரா அந்த சாமியார் பேரை அரசியல்வாதி உட்கார வச்சு அந்த கெட்டு பேப்பர் வச்சு அந்த மந்திரத்தை பண்ணுவான். மந்திரத்தை பண்ணி நமக்கு பேப்பர் நிறையா வரணும், நம்ம குடோனில் அடக்கணும். பொண்டாட்டிமார்களுக்கு விரித்து அப்படி விலைக்கு கையை வச்சு விலைக்கு எங்கெங்கே மாட்டணுமோ அந்த மாதிரி மாட்டுறதுக்கு அப்படி அலைவான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் அந்த பேப்பரை. புரியுதா? இது என்ன பேப்பர்னு அந்த கேள்வி கேட்காரு. பேப்பரை வச்சு விளையாட்டா அப்படிங்கிற கேள்வி கேட்காரு. ஏன்னா ஏற்கனவே இப்போ எல்லாம் கணக்கு எடுக்கான். தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் இருக்கான், செத்தவனை சடக்குன்னு ஓட்டு முத்திரைக்கு 20,000 கொடுக்கணும் அப்படின்னு 20,000 அந்த அச்சடித்த பேப்பர், செத்த பேப்பரை தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல்வாதி நாற்காலி சேரில் உட்காந்து கையை ரெண்டும் குலுக்கி நாக்க விடுதாங்க. இப்போ ஒவ்வொருத்தையும் மந்திரி நாக்க விடுதான், எம்எல்ஏ நாக்க விடுதான், முதலமைச்சர் நாக்க விடுதான், குடும்பத்தாரே விட்டு இந்த நாக்கை விட்டே வாசிக்காங்க. நாக்க உரிதாங்க. இவன் நாக்க அவன் உரிதான், அவன் நாக்க இவன் உரிதான், உறிஞ்சி அந்த பதில் போடுதாங்க. என்ன அர்த்தம்? ஒரு ஓட்டுக்கு 2,000 போடலாமா, 10,000 போடலாமா, 5,000 போடலாமா அப்படிங்கிற நாக்கை வெளியில் விட்டு இழுத்து அந்த நாற்காலி சேரை பிடிச்சி பூமியை அழிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். அழிக்க விட மாட்டார். இந்த செம்மத்தில் பூமியை அழித்த தமிழ்நாடு முழுவதும் கொக்கி போட்டு அள்ளி தூக்கி எங்கே ஏற்றணுமோ ஏற்றுவார். போட்டாரா கணக்கு நீதிமான். இது நீதிமன்ற கோர்ட்டு நீதியை தவறி நிறையா நடந்து கொண்டே இருக்குன்ட்டார். புரியுதா? அதுக்கு தான் நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் சிலிபுத்தூர் நீதிமன்ற கோர்ட்டு எல்லாம் இது உலக நாடே பார்க்கணுங்கிற கணக்கு விடுதார். தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு நீதிமன்ற கோர்ட்டு சிலிபுத்தூர் கிளை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா 2 நீதிமன்றத்தில் வழக்கு ஆடுதார். நீதியை தவறி நடத்துதான். ஓடுதான், ஆடுதான், பாடுதான். உள்ளே தப்பிக்க விட்டு ஓடி 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு சென்னை மெட்ராஸில் போய் மந்திரியை ஆட்டுதான் விருதுநகர் மாவட்டத்தில். இது எவ்வளோ பெரிய தப்பு! அது அவனுக்கே மனம் சொல்லியாடா, அவனுக்கு மனம் வரலையாடா. அப்போ அந்த திமிரை ரெக்கையை ஒடிச்சு விட்ருவார். தப்பு 1008 தப்பு நம்ம மேலே வச்சுருக்கோம். அப்போ அந்த தப்புக்கு இந்த அதுக்கு தான் எல்லாம் நீயே உட்காந்து ஆள்றா அப்படின்னு ஏற்றி நாற்காலி சேரில் உட்கார வச்சாரா. இது ஒட்டு மொத்தமாக மாட்டுறதுக்கு தான் உட்கார வச்சு ஆட்டுதார் தமிழ்நாட்டில். புரியுதா? இவனுங்களை இப்போ ஆளுதான ஆட்சி தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் எல்லாமே நெரிச்சிருவார். ஆட்சி கணக்கை முடிக்கிறது கடவுள் தான். ஆட்சியில் ஆண்டவனை தூக்கி உள்ளே போடுறது கடவுள் தான். ஆட்சியில் தப்பு செய்கிறவனை 2 குண்டை பின்னாடி முன்னாடி வாயில் சூடு வைக்கிறது கடவுள் தான். புரியுதா? தப்புக்காடா ஓடிக்கிட்டு இருக்கியா? முட்டா பேலை போட்டாச்சுடா கணக்கு. இல்லை தலபாயபுரம் செட்டியார்பட்டி விருதுநகர் மாவட்டம் இது என்றைக்கு நான் கணக்கு பார்ப்பான்ல, அடித்து நொறுக்கி போகல பார்ப்பான்ல. அங்கே கைலாசத்துக்கு பின்னாடி ஐயா பின்னாடி போய் சேட்டை வேணா. அப்போ இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு! இந்த ஆட்சியில் இருக்கிறவன்
எத்தனை கோயில் குளத்தை இடிச்சிருக்கான், எத்தனை கோயில் குளத்தில் அள்ளி தின்றுருக்கான், எத்தனை இந்த கைலாசத்திலே சுற்றி சுற்றி எல்லாம் பீடம் கீடம் எல்லாம் இடித்து தள்ளிட்டான்ல. அவனுடைய திமிரு அந்த செம்மத்தில் ஆட்டத்தான் செய்வான். பூமியை கையில் எங்கிட்ட இருக்குன்னு அவன் நினைக்கான். பூமி கையில் எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டார். காலை அங்கங்கே மந்திரி எம்எல்ஏ முதலமைச்சர் வைக்க அவன் குடும்பம் கருவறுத்து போகும், அவன் குடும்பம் நாசமாக போகும், அவன் குடும்பம் குளம் கோத்தரம் அழிஞ்சு போகும். சரியா? புரிஞ்சுக்கோப்பா. கணக்கு போட்டாச்சு நீதிமன்ற கோர்ட்டில், எல்லாமே கேட்டுக்கோப்பா. தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு. விரட்டி அடிப்பார், மந்திரத்தில் கட்டுதார். எல்லா நீதிமன்றத்திலும் காசு ஓலை செக்கு எல்லா பிரச்சனை வராதில்ல, வந்து தான் தீரணும். அப்படின்னா தான் அதுக்கு முற்றுப்புள்ளி. நீதிமான் அந்த கணக்கு எடுப்பார். எடுக்கையில் தப்பு செஞ்சவன் ஒரு மீன் மிதிச்சே உள்ள தெளிவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா.